சங்கீதம் 127 1ஆம் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த சங்கீதத்தில் நிறைய விஷயம் உள்ளடக்கி இருக்கிறது. சாலமன் பாடின சங்கீதம். இதற்கு ஒரு லிங்கம் இருக்கு. ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினவர் சாலமன். ஸோ அது நினைச்சு கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம், மனுஷனுடைய முயற்சி எல்லாம் வீண், கர்த்தருடைய பலன் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வீணுங்கிறத மனசில் வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். இருந்தாலும் இதில் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சத்தியம் அப்படின்னா, ஆண்டவர் இல்லாத எந்த ஒரு முயற்சியும் பலன் தராது. அப்படி என்றால் சோம்பேறியா இருக்கலாம் என்று சொல்லுகிறாரா? கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார், நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம் அப்படி என்று சொல்லுகிறாரான்னு பார்த்தால் அப்படி கிடையாது. நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாம். இப்போ தேவ சித்தத்தை அறியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தோல்வி வந்துட்டுன்னா, இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு இடத்துல ஒரு தோல்வி வந்துட்டுன்னா உடனே நாமெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் உடனே மனசில் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது தேவ சித்தம் இல்லை, ஆகவே இந்த காரியம் ஆண்டவர் தடை செய்கிறார் என்று சொல்லி. இப்படி நிறைய நேரங்களில் நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், கணவர் ஒரு முயற்சியோ மனைவி ஒரு முயற்சியோ நீங்கள் ஒன்று எடுக்கும் பொழுது கூட இருக்கிற அந்த குடும்பத்தினர் சேர்ந்து தேவையில்லாத முயற்சி, நான் அப்போவே இது எடுக்க வேண்டாம்னு சொன்னோம், பயங்கர ரிஸ்க்கு, இது ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படின்றாங்க. அப்படி சொல்லி முட்டுக்கட்டை போட்டுருவோம். ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு அவங்க பலர் ஓடுவாங்க, அதில் ஒருத்தர் ஓடி ஜெயிக்கணும், அந்த கப்பு கிடைக்கணும்னா. ஒரு முறை தோத்துட்டார், நீங்கள் அடுத்த ட்ரிப் விடாமல் இருப்பீங்களா? அந்த கப்பு வேணும்னா அவன் என்ன செய்யணும், ஓடி அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்றால் உண்மையான ஒரு வீரன் என்ன நினைப்பான், அல்லது உண்மையான ஒரு மனுஷன் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இன்னும் பயிற்சி போதாது, அதை ஓடி எடுக்கிறதுக்கு தேவையான பயிற்சி எனக்கு என்ன வேணும், தேவை, அதுக்கு தேவையான பலன் தேவை, இதைத்தான் நான் மேம்படுத்தணுமே தவிர இது ஆண்டவர் சித்தமில்லைன்னு சொல்லிவிட்டா நான் சோம்பேறியோடு நான் சேருகிறேனோ என்கிற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். கிட்டத்தட்ட முயலாமே ஒரு சோம்பேறி தான். வாழ்க்கை அதே போல் தான். வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படி தான். தெரியாமல் தேவ சித்தம் இல்லை அதை பண்ணிட்டனோ, நிறைய பேர் உடனே இந்த சாக்கு போல சொல்லிடுவாங்க, இது தேவ சித்தம் இல்லை, அதான் அப்படி ஆயிடுச்சு. இல்லவே இல்லை. ஆண்டவர் எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று தான் வேதம் சொல்லுது. எல்லாம் நல்லது, பூமியில் இருக்க எல்லாம் நல்லது. நமக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த பூமியில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கா? அது தவறுன்னு சொல்லியிருக்கா? பைபிளாக சொல்லியிருக்கு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்ட்டு? பைபிள்லேயும் இருக்குது. ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்படி தானே? அதே அரசாங்கம் லஞ்சம் வாங்குது. லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அது தண்டனைக்குரிய குற்றம். நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்து தான் காரியங்களை சாதிக்கிறோம். சர்ச்சு கட்டுறது முதற்கொண்டு எதுனாலும் லஞ்சம் கொடுத்தா கதைகள் நடக்கும். லஞ்சம் கொடுக்கல நடக்கும், கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். இதை விடுங்க. குடிக்கிறது இன்னைக்கு நிறைய மக்களுடைய பழக்கமாக மாறிட்டு. ஆனால் குடிக்கிறது தப்புன்னு யார் சொல்லிருக்கா? அந்த மதுவை தயாரிக்கக்கூடிய கம்பெனியா இல்லை பாட்டில் என்ன எழுதியிருக்கும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு போட்டிருக்கா இல்லையா? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேடு. இதே போல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிற எதுக்குங்க? நல்ல பண்புகள் கிடைக்கிறதுக்கா? நல்லா படிக்கிறதுக்கா? குறிப்பாக நிறைய பேருக்கு இன்னும் தான் தெரியாது பள்ளிக்கூடத்தை ஏன் விடுறோன்னு. நிறைய பேருக்கு பள்ளிக்கூடத்தை விடுறது எதுக்குன்னா, டாக்டர் ஆகணும், ஒரே அவன் டாக்டர் ஆகணும், அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை விடுறோம். நிறைய பேருக்கு இன்ஜினியர் ஆகணும், அவன் பள்ளிக்கூடத்தை விடுறது அதுதான். இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், நிறைய பேருக்கு ஐபிஎஸ். இதுக்கு தான் நான் பள்ளிக்கூடத்தை விடுறேன்னு. உண்மையாகவே பள்ளிக்கூடங்கிற முறையை கொண்டு வந்த எதற்கு அப்படின்னா, அவன் நன்மை தீமை அறிந்து கீழ்ப்படிஞ்சு உலகத்தில் பொது அறிவெல்லாம் என்ன செய்யணும், அவன் அறியணும். தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, அறிவியல், சமூகவியல், அதெல்லாம் என்னது, அறிவியல் அறியணும், அவன் சமூக அறிவியல் அறியணும். இப்படி நிறைய விஷயங்கள் அவன் என்ன செய்யணும், சமூகத்தை பற்றி அவன் அறியணும், ஜனங்களை பற்றி அறியணும், உலகத்தை பற்றி அறியணுங்கிற அறிவுக்கு தாங்க அனுப்பியிருக்கு. அறிவை குடிப்பது தான் பள்ளிக்கூடம். எப்படியாவது சர்டிஃபிகேட்டை வாங்கி இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்காங்க.
எப்படின்னா படித்தா தானே கிடைக்கும். எப்படி ஆகிலும் சர்டிஃபிகேட்டை வாங்கிடு. அப்போ நீ என்னையா கற்றுக்கிட்ட? என்னுடைய பிள்ளைகளே, படிப்பு அறிவை தரும், கல்வி அறிவை தரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறை இருக்குது. எதுலையாவது கெட்டதை சொல்லிக் கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு சாலை ஓரம் போகும்போது எப்படி நடந்து போகணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. வலது பக்கமா இடது பக்கம் நடந்து போகணும். சாலை ஓரம் போகும்போது எப்படி போகணும்? அதே போல் சின்ன வயசில் பேசிக்காக சொல்லிக் கொடுக்கறது, ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரோட்டில் என்ன போடக்கூடாது? என்ன போடக்கூடாது? பழத்தொலியை போடக்கூடாது. ஏன்? வலிக்கு விழுந்துருவாங்க. ரோட்டில் கல் கிடந்தால் என்ன செய்யணும்? மறைக்கு எடுத்து ஓரமாக போடணும். முதியோருக்கு உதவி செய்யணும். ரோடை கிராஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்? இடது பக்கமும் வலது பக்கம் பார்த்து என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணணும். சொல்லி தந்திருக்காங்களா இல்லையா? காலையில் எழும்பினோடனே என்ன செய்யணும்? பல்லு விளக்கணும், குளிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ப்ரேயர் பண்ண கூட இருக்கும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? காலை எழும்பின உடனே ஜபம் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழியை சொல்லிக் கொடுக்குறது தான் முதல்ல பள்ளிக்கூடம். ஆனால் அந்த பேசிக் கற்றுக் கொடுக்கும் போதே நம்ம பெற்றோர்கள் பலர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, எப்படி ஆகிலும் படித்து பாஸ் ஆகின்னு சொல்கிற கொஞ்சம் பேர் எப்படி ஆகிலும் நினைஞ்சிரு பாஸ் ஆயிரு. அப்போ அவன் மைண்ட் எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடம்னா என்ன தெரியுமாப்பா? இன்றைக்கி நீ ஒழுக்கம் கற்றுக்கணும், நீ நல்லா பேச கற்றுக்கணும், மொழி கற்றுக்கொள்ளணும், ஒருத்தர் எப்படி பேசிக்கொள்ளணும், அதை தான் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கும். நீ அங்கே போய் கற்றுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் மேல் படிப்பு, நீ என்னவாகணும் ஆசைப்படுறியோ அதை குறித்து படிக்கணும். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படணும், அதுக்கான ஒரு படிப்பு. அது வரைக்கும் அவன் என்ன தான் படிக்கணும்? சமூகவியல், உலகத்தில் என்ன நடக்குது, உலகம்னா என்ன, கடவுள்னா என்ன, என்னென்ன இருக்குது, யார் யார் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, இதை கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கேயாவது தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ படிக்கிறது தேவ சுத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பீங்களா? வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தேவ சுத்தமா படிக்க பிள்ளை படிக்கிற தேவ சுத்தமா யாராவது கேட்பீங்களா? ஏங்க அதில் தேவ சுத்தம் இல்லையா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் நல்லது எல்லாமே முயற்சி பண்ணி செய்யணும், ஆனால் படிக்கணும். பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்கணும். சீச்சி எனக்கு படிக்க வரல, ஆண்டவர் என்ன படிக்க அனுப்பலை, ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி சின்ன பிள்ளையை கெடுக்கலாமா? தப்பு. அந்த பிள்ளை படிக்கணும், அந்த பையன் படிக்கணும், அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வீடு தந்தா தரட்டும், அவர் சித்தம் இருந்தால் நடக்கட்டும். இது சோம்பேறியின் பேச்சு. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் பாஸ் ஆக்கினால் பாஸ் ஆக்கட்டும். ஆண்டவர் அங்கே மார்க் போட்டுருக்கிறார். தப்பு. நான் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் இங்கே சொல்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அது கட்டுகிற பிரயாசம் விருதென்றால், இந்த வீட்டை கட்டி நாம் குடியேறணும். அதற்கு ஆண்டவருடைய என்ன வேணும்? ஆண்டவரே, உங்க பேர்ல நான் ஒரு வீடை கட்ட போகிறேன், நீங்க தந்த பலத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன், எனக்கு என்ன செய்யுங்க? இந்த வீட்டுக்குள்ள நான் சமாதானமா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் என் குடும்பம் என்ன செய்யணும்ல, சமாதானமா சந்தோஷமா வாழணும். இதுல பேய் நுழைஞ்சிடக்கூடாது, நோய் நுழைஞ்சிடக்கூடாது, மண்கண் நுழைஞ்சிடக்கூடாது, அசுத்த கிரியைகள் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. எனக்கு நீங்க உதவி செய்யணும். நீங்க இந்த வீட்டில் எப்பவும் இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் வீட்டில் இயேசு இருக்கிறாரு? எத்தனை பேர் வீட்டில் இயேசப்பா போட்டோ இருக்குது? 2 விஷயம் சொன்னேன். எத்தனை பேர் வீட்டில் இயேசு இருக்கிறாரு, எத்தனை பேர் வீட்டில் இயேசப்பா போட்டோ இருக்குது? சந்தேகப்படாமல் தைரியமாக சொல்லணும். எங்கள் வீட்டில் இயேசு இருக்காருன்னு சொல்கிறவங்க மட்டும். இன்னையிலிருந்து எங்கள் வீட்டில் இயேசு இருக்கணும்னா, இயேசுக்கு ஒரு சிட்டிங், ஒரு சோஃபா, அதில் இயேசு உட்கார்றதுக்கு, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிடணும். இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் சபையின் கருத்துக்களை வரவேற்கிறோம். இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? பைபிளை பற்றியே பேசாண்டாங்க, மனசாட்சி பிரமாணத்தில் விட்டுறேன். பத்தியா சூடங்குளத்தில் பத்தியா பக்தி என்ன பாட்டியா? இந்த புதுசாக அந்த படத்தில் உள்ள பாட்டா தெளிவாக சொல்லுமையா? கிறிஸ்தவ பாடல்களை படித்து நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை அறிக்கை செய்யணும். இயேசு உங்கள் வீட்டில் இருக்கணும்னா அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ பாடல்களை படித்து அறிக்கையிடணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆராதனை செய்யணும். பாடலை படித்து ஆராதனை பண்ணி இயேசு வீட்டில் இருப்பார். இவங்க சொல்கிறாங்க பக்தியாக இருக்கணும், அப்போ இருப்பார். நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் இயேசு இருப்பார். அப்புறம் பாவிகளுக்கு யார் இருப்பாங்க? அவங்களுக்கும் ஆள் வேணும்ல. சரி, அடுத்து சொல்லுங்கள், வேறு கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன பண்ணால் இயேசு நம்ம வீட்டில் உட்காந்துருப்பார்?
என்ன பண்ணணும்? நம்ம அவரை தேடணும். அவரை தேடணும். வாரந்தோறும் தான் தேடுறதில்ல, வீசில் வரணும்ல அவர். நல்ல மனசோடு இருக்கணும். அவரை தேடினா அவர் நினைச்சுவார் வந்து நிற்பாரியா வீட்டில். அப்புறம் நல்ல மனசு உள்ளவங்கள்ட்ட நினைச்சுவார் வந்து இருப்பார். அடுத்து சொல்லுங்க வேற. லஞ்சம் என்னது? இருங்கம்மா, அவர் என்ன சொல்ல கேட்கட்ட. ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அதானே இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டு. ஓ, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தட்டுவார், அவர் சத்தத்தை கேட்டு திறந்து கதவை திறந்து கொடுக்கணும். மீனிங் அதானே? கவனிச்சிங்களா? வீட்டு கதவை ஏசப்பா என்ன வரான், தட்டுவார், நம்ம கதவை திறந்து கொடுத்து அவரை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணி உட்கார வைக்கணும். அடுத்து எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் ஆண்டவர் வந்து வீட்டில் உட்காந்துக்குவார். அடுத்து விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்க. விசுவாசமாக இருந்து ஆண்டவர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வீட்டில எல்லாம் இதெல்லாம் நடக்குதா சிஸ்டர்? கிறிஸ்தவ வீடு, நம்ம வீடுகளில் ஏசப்பா கூட இருக்கணும் தானே காலையும் சாயங்காலம் ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வரோம், ஏசப்பா பார்க்க வரோம். உங்கள் வீட்டில் ஏசப்பா இருந்தால் வீடு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். உண்மையே நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஏசப்பா இல்லைன்னு. ஆமாம், ஏசப்பா இருந்தால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இந்த ரியலான மகிழ்ச்சி ஃபேக்கான மகிழ்ச்சி தான் இருக்குது. அப்படி என்றால் இன்னையிலேருந்து ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏசப்பா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து ஏசப்பா கூட வச்சுக்கோங்க. ஏசப்பா கூட இருந்தால் உங்கள் வீடை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. உங்கள் வீடை கர்த்தர் கட்டுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா கட்டினாலும் சரி போல் இடிஞ்சு விழுன்னு அர்த்தம் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது. கட்டடம் அப்படியே இருக்கும், ஆனால் கட்டடத்துக்குள்ள ஒரு கலகலப்பு இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வெளிச்சம் இருக்காது. எத்தனை ஃபோக்கஸ் லைட் போட்டாலும் சரி அந்த ஒரு தேவ பிரசன்னோட ஒரு வெளிச்சம் இருக்கும்ல, அது இருக்காது. யாருக்கு மூஞ்சியை பார்த்தாலும் ஒரு சமாதானம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை அடி பிரச்சனை தான் வீட்டில் இருந்துட்டு இருக்கும். இது காரணம், கர்த்தர் அந்த வீட்டை கட்டலை, அந்த குடும்பத்தை சாத்தான் கட்டி இருக்கான்னு அர்த்தம். இன்றிலிருந்து கர்த்தர் என் வீட்டை கட்டணும். எத்தனை பேர் சொல்றீங்க என் வீட்டை கர்த்தர் கட்டணும்? இரண்டாவது வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. ஒரு நகரத்தை காப்பதற்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தாலும் கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த நகரத்தை காப்பாற்ற முடியும். காரணம், வானத்தையும் பூமியை உண்டு பண்ணவர் யாரு? கர்த்தர். யாரை என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி உருவாக்கணும், எப்படி அழிக்கணும், எப்படி நரகத்தில் தள்ளணும், எப்படி பரலோகத்தில் தள்ளணும், எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் கூட ஏசப்பா நீ வருவார்னா என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். குறிப்பாக நான் எதற்கு கவலைப்பட மகிழ்ச்சியாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா என் கூட யார் இருக்கிறாங்க, அவர் செம்மையான வழி நடத்துவார். செய்ய வேண்டிய வேலைகள் சரியான வேலையாக இருந்தால், நீ சாராயம் வைக்கிறது தவிர அந்த தொழில் செய்யக்கூடாது. அது அநேக இடத்துல சாபத்தை கொண்டு வரும். அது கர்த்தருக்கு பிடிக்காத வேலை. மற்றபடி இது தேவச்சித்தமா அது தேவச்சித்தமா பார்க்காதீங்க. நல்ல வண்டியை வாங்க, அதில் சம்பாதி கிடைக்கும், அதை பண்ணுங்க. நல்ல நிலம் வாங்குங்க, சம்பாதி கிடைக்கும், அதை சம்பாதிங்க. கம்பெனி போடுங்க, நல்ல 4-10 கம்பெனி போடுங்க. உனக்கு தைரியம் தான், நீ எங்கே வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. தவறான வேலையை மட்டும் தான் என்ன செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத தவிர நீ சரியானது எதுனாலும் பண்ணாது, தேவனுடைய சித்தம் தான். அல்லேலூயா. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்து தோற்ற உடனே, லைட்டாக வலிச்ச உடனே இது தேவ சித்தம் போட்டு போகாத, துணிஞ்சு செய்யும். பிரைஸ் தி லார்ட். சில ஒரு சின்ன ஆசை வச்சிருப்பாங்க, எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், இவ்வளவு இருந்தா போதும், என் தகுதிக்கு இவ்வளவு போதும். அப்படி ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாராங்க, நீ குடிசை வீட்டில் தான் நான் இருக்கணும்னு அப்படி ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு நீ என்னெல்லாம் தேவையா பண்ணு. தப்பான வழியில மட்டும் பண்ணாத. குடிச்சா சுகம்னு சொல்லி போகாத, ஊர் சுத்தினா சுகம்னு சொல்லிட்டு போகாத, வேற ஏதாவது ஒரு தவறான போதை பழக்கங்களை பண்ண சுகம்னு சொல்லி போகாத, குறி கேட்கறது சுகம் நினைச்சு போகாத. அவன் வாயில போதை பொருளை போட்டு தான் குறிய சொல்லுவான், குடிச்சிட்டு தான் சொல்லுவான், என்ன தான் சொல்லிட போறான். அதுல எல்லாம் உன் எதிர்காலம் இல்லை. நீ ஃபோக்கஸ், பிலீவ். நீ ஒரு காரியத்தை மனசுல அதையே நீ நினைச்சிட்டு அதை நம்பு, ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ணுவார். எனக்கு இந்த மாதிரி வீடு ஆனும் ஆண்டவரே,
எனக்கு இப்படி வாழணும், நான் உம்முடைய ராஜ்யத்தில் வர்றதுக்குள்ளால பூமியில என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டு வரணும், என் எதிர்கால சந்ததிக்கு இப்படி ஒரு செஞ்சு வச்சுட்டு வரணும். மனசுல நினைங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. இதைத்தான் பண்ணணும். அதை தவிர சோம்பேறியா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நிறைய சோம்பேறியோட பேச்சு. அப்புறம் நீ எதுக்கு காலையில் என்ன மீன் வாங்கணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட முழங்கால கேட்டா மீன் வாங்கின? காலை எத்தனை கிலோ அரிசி போடணும் பொங்கணும் ஆண்டவர் கர்த்தரை கேட்ட செய்யற? இதை பேசிக்கா உன் மனுஷன் செய்ய வேண்டிய கடமையா? ஐயோ, என்னை கர்த்தர் இந்த பாடுகள் வழியாக கொண்டு போகிறார். என்ன பாடுகள் வழியாக? இத்தனை பேருக்கு நான் ஆக்கி போட வேண்டிய இருக்கு. ஏமா வெளியே சொல்லிடாத, கேவலம். ஒரு காலத்தில் 1 டஜன் பிள்ளைகளுக்கு சோறு அம்மா ஆக்கி போடுவாங்க. அந்த 1 டஜன் பிள்ளைக்கும் அம்மா ஊட்டி கொடுப்பாங்க. அவங்க அப்பா காடுகளில் மலைகளை வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இந்த 1 டஜன் பிள்ளைய ஒரு சின்ன ஒரு மினி ஸ்கூல் மாதிரியே நடத்துவாங்க அம்மாமாருங்க. உண்மையா இல்லையா? அதுவும் எப்படிப்பட்ட அடுப்பில் சாப்பாடு வைப்பாங்க தெரியுமா? விறகு அடுப்பு. எப்படிப்பட்ட பானையில் சோறாக்காங்க தெரியுமா? மண் பானை. இன்னைக்கு என்னெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கு? கேஸ் அடுப்பு இருக்கு. பட்டன் தட்டுனா கரண்ட் வரும், பட்டன் தட்டுனா கூட்டு ரெடி ஆகும். ரைஸ் குக்கர்லாம் வந்துட்டு பட்டன் தட்ட வரும், டைம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கலாம். அது பாட்டுக்கு வெந்து எல்லாம் முடிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிரும். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட்டில் இருக்குது. எங்களுக்கே தெரியாது அப்படி வேலை செய்யணுன்ட்டு. தண்ணியை ஊற்றி விட்டா கொதிச்சு சூடாகணும்னு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுது. வெறும் 500 ரூபா தான். அதுவும் அவ்வளோ வேலை செய்யுது. முன்னாடிலாம் அடுப்பில் தண்ணியை போட்டு வெந்நியை போட்டு இப்போ லேசாக கண்ணை செய்வோன்னு அசைஞ்சா கரிஞ்ச நாத்தம் அடிக்கும், தண்ணி வற்றி இணைஞ்சிரும். அப்போ கர்த்தருடைய சித்தம் எது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கடமைகள். இதை சுமையை நினைக்கக்கூடாது. ஐயோ, நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி வந்திருக்கு நினைச்சாலே பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். இந்த குடும்பத்துக்கு எதிராக உங்களையே பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். இது உங்கள் கடமை இல்லையா? ராத்திரி போல அடுப்பங்கடையிலே கிடக்கிறோம். வேற நம்ம என்ன அமெரிக்கா அதிபராட்டா இருக்க முடியும்? எனக்குள்ள வேலை அது, எனக்கு வேலை. உலக பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர் இருந்தவர் இப்போ 3வது இடத்துல 4வது இடத்துல பில் கேட்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சும்மா சமையல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. ஆரம்ப கால வாழ்க்கை வந்துட்டாரு. உலகம் ஃபுல்லாக சுற்றி உலகத்தை ஃபுல்லாக கைக்குள்ள கொண்டு வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பெரிய பெரிய கம்பெனி இன்னைக்கு இருக்குது. ஆட்டோ பைலட் மோட்ல ஓடினாலும் மறுபடியும் வந்து சமைச்சு விளையாடிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தா கோழியாக சமைச்சு சாப்பிட்றது எப்படி, சோறாக்கி சாப்பிட்றது எப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான் வாழ்க்கை. சுற்றி சுற்றி வந்தாலும் ஒருபடி சாப்பாட்டுக்கு அழகாக என்ன பண்ணணும், ருசியாக சமைச்சு சாப்பிட்டு தூங்கணும். இவ்வளோதான் வேலை. இதை வந்து லாக்டவுன் டைமில் நம்ம பண்ணணும். எல்லோரும் குடும்பம் உட்காந்து இன்னைக்கு என்ன பொங்கலாம், இன்னும் என்ன சமைக்கலாம், உலகமே செத்துட்டு கிடக்கு. ஆம்லேட்டை எப்படி செய்வது, எப்படி அது விதமாக எப்படி சமைக்கிறது, எப்படி பண்ணீங்களா இல்லையா? எல்லாரும் சமையல்காரனாக மாறினாங்களா இல்லையா? அப்போ A to Z அத்தனை பேருக்கும் என்ன முக்கியம்? அதைத்தான் நம்ம பண்ணணும். ருசியான ஆகாரத்தை தேடி மனுஷன் எங்கெல்லாம் போகிறான்? ஹோட்டலாக போகிறான். நம்ம வீட்டில் பண்ணணும். எத்தனை பேர் நான் சொல்கிறேன் புரியுது? இதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. சிலர் ஒரு பொண்ணை தேடுற, இது தேவ சித்தமாக இருக்குமா, அந்த பொண்ணு தேவ சித்தமாக இருக்குமா? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுற தேவ சித்தமான பொண்ணை தேடு, தேவ சித்தமான வேலை தேடு. அவனுக்கு வயசானாலும் கிடைக்காது. பைபிள் படி நல்லதாய் தோன்றுகிற எல்லாத்தையும், நல்லதாக இருக்கக்கூடிய எல்லாம் ஜபம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள், நல்ல வேலை, நல்ல பிசினஸ், 4 பேருக்கு உதவி, உன் மனசை தான் ஆண்டவர் பார்க்குறார். நீ தீமையானதா செய்ய, மற்ற மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு வேலையை நீ செய்யக்கூடாது. தவறான நோக்கத்தில் திருமணம், தவறான நோக்கத்தில் பிஸ்னஸ், தவறான நோக்கத்தில் வியாபாரம், தவறான நோக்கத்தில் வேலை. 100 ரூபா உனக்கு சம்பளம் கொடுக்குறான், 100 ரூபாய்க்கு உண்மையான செஞ்சிடணும், வேலை செய்யணும். 500 ரூபா சம்பளம் கொடுக்காங்களா, 500 ரூபாய்க்கு உண்மையாக நம்ம வேலை செய்யணும். இதை விட்டுட்டு தேவச்சித்தம் இல்லை, இந்த வேலை தேவச்சித்தம் இல்லை, எனக்கு அந்த வேலை தான் தேவச்சித்தம் சொல்லி இருக்கிறத விட்டு பறக்க போகக்கூடாது. இதுல நீ உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அநேகத்துல அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பல விதமான தேவைகளோடு இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் அறிவார். ஆனா அதற்கு நீங்க எடுத்த முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா 0 தான் பெரும்பாலும் இருக்கும். அதே போல ஒவ்வொரு துறையில் உள்ள ஆலோசனையும் நம்ம கேட்டுக்கணும். உடம்பு சரியில்லையா, டாக்டர் எடுத்து தான் அந்த ஆலோசனை கேட்கணும். பக்கத்து விட்டு அக்காட்ட என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகள், நான் சொல்ல கிராமங்களில் உள்ள பெரிய பெரிய ஒரு மோசமான பழக்கம். பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, பெரியவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே சுற்றி உள்ள அத்தனை எம்பிபிஎஸ் தான் கேட்டுருவாங்க. யார்கிட்ட கேட்டுருவாங்க? பக்கத்து வீட்டு அக்கா எம்பிபிஎஸ்ஸாக மாறிடுவாங்க, சித்தி எம்பிபிஎஸ்ஸாக மாறிடுவாங்க, தங்கச்சி எம்பிபிஎஸ்ஸாக மாறிடுவாங்க, அண்ணன் எம்பிபிஎஸ்ஸாக மாறிடுவாங்க. இதை பண்ணவே கூடாது. டாக்டர் படித்தவன்ட்ட போய் என்ன செய்யணும்? அதனால டாக்டரை பார்த்து பிள்ளையா விசாரிச்சுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ வீடு கட்டுறதுன்னா அதுக்குரிய இன்ஜினியரை பார்க்கணும். அது 4-5 இன்ஜினியர்கிட்ட என்ன செய்யணும்? ஐடியா கேட்டுக்கிட்டு யார் சிறந்தவங்களோ அவங்கள வச்சு வேலை செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த படித்தவர்கள் அந்தந்த துறையினர் எடுத்துறதுல ஐடியா கற்றுக்கணும்.
உடம்பு சரியில்லை, இது ஏதோ பிசாசு பிரச்சனை இருக்குது, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்க வந்துடணும். அல்லேலூயா. அது இன்ஜினியரால் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. டாக்டரால் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? பிசாசை துரத்த முடியும், பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஸோ அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறத கவனமாக கவனிங்க. கர்த்தர் வீட்டை கட்டுறவராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா. பிரயாசம்னா அதனுடைய பாடுகள், முயற்சிகள் விருதா. பிரயாசம்னா முயற்சிகள், விருதான்னா அது எல்லாம் யூஸ்லெஸ், ஒன்றுமே இல்லை, அது யூஸ் இல்லை, பயன் இல்லை, அதோட முயற்சி பயன்லாம் போயிடும். நகரத்தை காக்கிற கர்த்தர் வேணும். நீங்கள் அதிகாலையில் எழும்பி, 3வது வசனம் சொல்லுகிறத வாசிங்க, சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்துடைய அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இங்கே சொல்லுகிறது, ஒருவேளை நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து நேரப்பட வேலை 9 மணிக்கு தான் துவங்குன்னா 7 மணிக்கே போய் வேலையை செய்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீ சாப்பிட்டாலும் அதுவும் வேஸ்ட். அப்படின்னா உழைச்சி தானே சாப்பிட்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும் அப்படின்னா, கடவுள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய துணை இல்லாமல் நீ எவ்வளோ சீக்கிரம் வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது தான் இங்கே சாலமோன் சொல்ல வருகிறார் சங்கீதத்தின் மூலமாக. கடவுளுடைய பலத்தோடு நீ போகணும், எங்கே போகிறான்னு சரி. ஆமென். இன்றிலிருந்து அப்படி செய்யலாமா? ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் ஒரு வசனம் கூட, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதே ஞானி சொல்றாரு, பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற நாளை நீ நம்பு, நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னு உனக்கு தெரியாது, அதனால் அதை நம்பிக்கையெல்லாம் விட்டுறாத. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த நாளை எப்படி கொண்டு போகலாம், காலையில் திட்டமிட்டு இந்த நாளை எப்படி நாம் கொண்டு போகிறது, இந்த நாளில் என்ன உருவாக்கலாம், சந்தோஷத்தை எப்படி உருவாக்கலாம், பணத்தை எப்படி உருவாக்கலாம், என்னென்ன பண்ண முடியும், பொருளை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி இந்த நாளை இன்றைக்கு இருக்கிற பலத்தோட நீ செஞ்சிரு, நாளைக்குன்னு போட்டு வைக்காதேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? நீ தேவ சித்தத்துக்காக காத்திருந்து நாளைக்கு பார்ப்போம், நாளை கழிச்சு பார்ப்போம், நல்ல விஷயங்களை தள்ளி போடாத. எல்லாவற்றிலும் தேவ சித்தம் உனக்கு கைகூடி வரணும், தேவனையே கூட வச்சிருங்கன்ற. எத்தனை பேர் நான் சொல்கிற புரியுது? ஆண்டவரையே நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் ஏதாவது தப்பு செய்வாரா? நம்ம செய்கிற வேலையில் தவறு நடக்கும். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தவறுகள் நடக்கும். உடனே ஒருத்தர் என் பேச்சை கட்டு செஞ்சு அப்படி வந்திருக்குமா, அப்படி பண்ண அப்படி வந்திருக்குமா, இப்படி பண்ண அப்படி வந்திருக்குமா, அப்படி இல்லை. அதன் அந்தந்த வேலையை அந்தந்த ஆளுச்சு செய்யாமல் பண்ணும்பொழுது நானே எல்லாம் செய்வேன்னு சொல்லி சில நிற்பாங்களே, அந்த டைம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொத்தனார் செய்ய வேண்டிய வேலையை எங்கே யார் தான் செய்யணும்? கொத்தனார் தான் செய்யணும். நானே போய் நின்று செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன் நமக்கு தெரியாது, நம்ம கொத்தனார் அனுபவம் இருந்தால் செய்யலாம், தப்பு இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி உனக்கு கைக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு தோணுதோ, எதெல்லாம் உருவாக்கலான்னு தோணுதோ, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, அதை செய்யன்னு சொல்கிறாரு. நாளைக்கு தள்ளி போடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீ செய்ய வேண்டிய தாளந்துகள், நீ செய்ய வேண்டிய வேலைகள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், டைம்ஸ், இதெல்லாம் நரகத்தில் கிடைக்காது, பரலோகத்திலையும் கிடைக்காது, இந்த பூமியில் மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் அருமையாக புரோஜனப்படுத்துன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் என்ன கூட வச்சுக்கோ. 2வது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. கொண்டு கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிங்க. கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. இங்கே கவனிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக. என்ன சொன்னாங்க? மிகப்பெரிய கம்பெனி, அநேக தேவைகள் இருக்குது, ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஆனால் என் கூட இருக்கவர் யார்? பெரியவர். நான் ஒன்று கிளப்பு நடத்தவொன்று இந்த இடத்த எடுக்கலையே. என்ன நடத்த எடுத்தல? கிளப்பு நடத்த எடுத்தல. என்ன, அநேக பேருக்கு வேலை கொடுக்கணும்னு இந்த இடத்த எடுத்திருக்கேன். இது நல்லதா கெட்டதா? கர்த்தருடைய பார்வை நல்லதா கெட்டதா? நிறைய பேர் நினைப்பாங்க, இவனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தேவையா, இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா, அதை பண்ணுறது சரியா, இதை பண்ணுறது சரியா நினைப்பாங்களா இல்லையா?
ஆனால் இன்றைக்கு படுற பிரயாசங்கள் வேதம் சொல்லுகிறது, எதுவும் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். யார் அறியணுமா? முதல்ல நாம் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்பதை யார் அறிய வேண்டும்? முதல்ல நாம அறியணும். அப்பதான் நமக்கு தைரியம் வரும். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? என் குடும்பம் அறியணும், என் பிள்ளைகள் அறியணும், எங்க அப்பா எடுக்கிற முயற்சி விருது ஆகாது, வெற்றி கிடைக்கும். அதான் நம்பிக்கை. ஏன்னா எங்க அப்பா கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். நானும் உறுதுணையா பின்ன நிற்பேன், நான் புஷ் பண்ணிப்பேன். அவர் விழாதபடி பிடிச்சுக்கிடுவேன், ஜபத்தால பிடிச்சுக்குவேன், தாங்கிக்குவேன். அவர் எடுக்கட்டும், முயற்சி எடுக்கட்டும், சம்பாதிக்கட்டும், நல்ல 4 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், நான் நிற்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் உங்க அப்பாவை பார்த்து சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. என்னங்க சத்தம் கம்மியா இருக்கு? நல்ல சத்தமா ஹல்லேலூயா. சரி, தூங்குறவங்களை எழுப்புறதுக்கான ஹல்லேலூயா. சரி, என்ன சொல்ல வரேன்னா, உங்க அப்பாவை பார்த்து நீங்க இனிமே, அப்பா நான் இருக்கேன், டாடி நான் இருக்கேன், நான் பின்னால் உங்க விழாவை என்ன செய்வேன், பிடிச்சிக்குவேன் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. அவரோட பார்த்து ஒரு சிரிப்பாரு உங்களை. ஹல்லேலூயா. அவர் போற வேகமே தனியா இருக்கும். என் பிள்ளை என் பின்னாடி இருக்கா அவன்ட்டு. நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். யாரை நம்பி இப்ப சொல்றோம்? யாரை நம்பி சொல்றோம்? கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பி நன்மை செய், வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள், பிரயாசங்களுக்கு யாராவது ஒரு ஆள் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு கூட என்கரேஜ் பண்ண, பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, இன்னும் பண்ணு, பிளான் போட்டு தரேனா, இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஒரு மனம் பட்டு அப்படியே செஞ்சோன்னா நீங்க பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணலாம். சோதனைகளை எல்லாம் என்ன செய்யலாம்? சாதனைகளாக மாற்றலாம். ஆரம்ப சோதனை இல்லாம சாதனையாகவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கு? அமெரிக்காவுக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? அப்படி என்ன அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னு தானே ஆசை இருக்கா இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். எல்லாரும் போகலாம். யாருக்கெல்லாம் உயரமாக ஏறி ராட்டில் உட்காந்த பயமாக இருக்கும்? குடல் புரட்டிட்டு வரும். அன்னைக்கு யாரெல்லாமே ராட்டில் உட்காந்தாங்களே, புரட்டுமா இல்லையா? விமானம் ஏறி அநேகருக்கு பழக்கம் இருக்காது. நீங்கள் விமானத்தில் ஏறிட்டு இறங்கினாதான் நம்ம உயிரோடு இருக்கோங்கிற நம்பிக்கையே நமக்கு வரும். ஏன்னா எந்த வாகனத்தையும் நம்பி ஏறலாம், விமானத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது. அது ஒரு சயின்ஸில் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது இறங்கினாதான் வகை. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி விமானத்தில் போனால் ஆடாமல் அழுங்காமல் குணுங்காமல் போகணும்னு நினைக்கிறீங்களா? குண்டை தரையிலே போகுதுன்னு. உலகத்திலே அதிக அதிர்வை சந்திக்கக்கூடிய விமானம் தான். எத்தனை பேர் தெரியும்? திடீர்னு போயிட்டு திடீர்னு ஒரு ஆக்சிஜன் அந்த லெவல் ஏதோ சொல்லுவாங்க, காற்று சரியா இல்லைன்னா திடீர்னு ஒரு 10-15 அடி டக்குனு இறங்கிருமா, செத்தது போல இருக்குமா. அப்புறம் ஏதோ கடவுள் அந்த அந்த வானிலை சரியா இல்லைன்னா சில டைமில் அது போட்டு இப்படி அலக்கழிக்குமா. அது சரியான பாதையில் நிலையா ஓடாதான். உயிர் கூட்டில் இருக்க நிறைய பேர் உயிர் பொய் வந்துருமா. நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் பொயிர் வரலாம். எத்தனை புரியுதா சொல்கிறது? திடீர்னு போயிட்டு பிள்ளை டக்குனு கிளம்பும் எப்படி இருக்கும்? அதுக்கு சரியான அந்த வேவ் கிடைக்கணும், அந்த அந்த அலை கிடைக்கணும், அந்த காற்று. காரில் கூட அந்த எல்லாம் செட்டிங் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா எல்லா காரும் ரன்னிங்கில் 100 கிலோமீட்டர் பறந்துடும். ஒரு காரை தயாரிக்கான அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். காற்றை கிழிச்சிட்டு போகும்போது எப்படி கார் பறக்காமல் இருக்கணுன்றதை வச்சுருக்காங்க. இல்லைன்னா கார்லாம் பறந்துருங்க. இந்த ஏரில் தான் இந்த பிளைன் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுத்தால் தான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியுங்க? போக வேண்டிய இடத்துக்கு அமெரிக்காவுக்கு போக முடியும். ரிஸ்கே இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. சாதாரண இந்த இலங்கை போனால் விட தண்ணியில் நீங்கள் என்ன செய்யணும்? மிதந்து தான் போகணும். போகிற வழியில் சுனாமி என்ன செய்யலாம்? வரலாம். இப்படி பயந்து எதாவது செய்ய முடியுமா? வள்ளியூருக்கு போகணும், எதில் போகணும்? பஸ்ஸு பஞ்சராக வாய்ப்புண்டா இல்லையா? பல்ட்டி அடிக்க வாய்ப்புண்டா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வள்ளியூருக்கு இல்லை, பெருமளஞ்சிக்க நீங்கள் நினைக்க முடியாது. முடியுமா? முடியாதா? முடியவே செய்யாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், வாழ்க்கையும் இப்படி தான். பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் இல்லாமல் நாம் பிரயாசப்படணும். ரிஸ்கே எடுக்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாம் ரிஸ்க் எடுத்து 4 பேருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் வருமானம் என்ன செய்யணும்? வரணும். அதுக்காக சும்மாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்கணும். அவனை போல இருக்கணும், இவங்களை போல இருக்கணும், அவளை போல இருக்கணும் விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு வேயை உருவாக்கணும், ஒரு வழியை உருவாக்கணும். உருவாக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கூட யாரை வச்சுக்கணும் அப்படின்னா, யாரை வச்சுடுங்க? உங்கள் தொழில் சார்ந்த நல்ல ஆலோசகரை கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் என்ன துறையோ அதை ரிலேட்டிவாக படித்தவங்களை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும்.
காரை வச்சிருக்கீங்கன்னா, கார் தொழில் செய்ய போறீங்கன்னா, ஒரு கார் தொழிலை குறித்த நல்லா படித்த ஒரு ஆலோசகர் நமக்கு தேவை. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், கோழி பண்ணை வைக்கணும்னா கூட ஆல்ரெடி கோழி பண்ணையை பற்றி படித்த அல்லது அதை வச்சிருந்த அனுபவம் உள்ள ஒருத்தர் ஆலோசனை என்ன செய்யணும், கேட்டுக்கணும். மாடு வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீயாக கிளாஸ் சொல்லி கொடுக்காங்க, எப்படி எப்படி மாட்டு பண்ண வைக்கணும்ட்டு. கம்பெனி அது மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும் நான் நம்பும் தெய்வம் ஒருத்தர் உண்டு தெரியுமா, நம்ம ஆண்டவர். அவர் எப்பவும் கையில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், தைரியமாக ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்ய முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஜாஸ்தியாக இருக்கு. சங்கீதக்காரனாய் தாவீது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எப்பவும் ஞாபகம் வரும். சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் அந்த வசனம் நான் நினச்சி பார்ப்பேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எதனால? என் பணம் நிறைய இருக்கிறதுனால அல்ல, எனக்கு பலம் நிறைய இருக்கிறதுனால அல்ல, எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி இயேசு எனக்கு முன்னாடி இருக்கிறார். அம்மானவர்களே, எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நீ செய்ய போறார். எத்தனை நம்புறீங்க? உங்க தைரியம் கூட போகுது. இங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா நீங்க படுற பிரயாசம் ஒன்று கூட விருதா போகாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஒன்று கூட விருதா போகாது. நீங்க யாரை கூட வச்சுக்கணும், கர்த்தரை கூட வச்சுக்கணும். தோற்றே போக மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மூழ்கி போற மாதிரி இருந்தாலும் அங்க கை கொடுக்க அவர் வருவார். பேதுருவே கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி. காற்று பலம் அடிக்கட்டும், கடல் அழகா பயங்கரமா அலை அடிக்கட்டும், ஆனா காற்றையும் கடலையும் உண்டு பண்ணினவர் ஏன் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க வச்சிருந்தா போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய் காண்பாய் சொல்றது. இருக்கிறத அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்கிற நாம ஒரு சரியான ஜெபம் பண்ண போறோம். பவர்ஃபுல் பிரேயர் பண்ண போறோம். அப்படி அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பும். நீங்க படக்கூடிய விஷயம், நான் பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய சாரம் ஒன்றும் பண்ணல நீங்க, ஆனா இனிமே பண்ண போறீங்க. அசாதாரணமான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க. சாதாரண விஷயம் இல்லை, நான் அசாதாரண விஷயம் பண்ண போறேன். சின்ன சின்ன விஷயங்களை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிருங்க. பக்கத்து வீட்டில் சண்டை, அங்கே இது அது இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுச்சு. நாம ஒரு காரியம் செய்ய போவோம். கர்த்தரை கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்ட போறோம். நான் பின்னாடி போக போறேன். வாழ்க்கையில திறக்காத வழி கூட திறக்கும். மோசே செங்கடலுக்கு முன்னாடி நின்னாரு. செங்கடல் 2 பிளந்தது. மோசையால் அந்த கடல் 2 பிளந்ததா, இல்லை கர்த்தரால் அந்த 2 கடலும் 2 பிளந்ததா? அப்படி என்றால் மோசைக்கு முன்னாடி நின்றது யார்? கர்த்தர். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்க ஒரு தடைகள் 2 உடையும். எதை நம்புறீங்க? கர்த்தரை முன்னாடி கொண்டு போகணும். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, கர்த்தர் உடைப்பார். நான் சொல்றேன், கர்த்தர் உடைப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒண்ணு கிடையாது. வேதம் சொல்றது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஒன்றும் முடியாது. நீங்க கர்த்தருக்கு பின்னாடி போகணும். கர்த்தர் உங்க பின்னாடி போகணும். தடைகளை உடைத்து போடுகிறவர் முன்பாக கடந்து செல்கிறான் வேதம் சொல்லுங்க. கண்களை மூடுங்க. ஏசப்பா உங்க பின்னாடி நான் வாரேன், எனக்கு முன்னாடி நீங்க வாங்க. சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என் முன்னாடி வாங்கப்பா. எத்தனை வருஷமா முயற்சி எடுத்து எல்லாம் தோல்வியில இருக்குது. ஆகவே தேவ சித்தம் சொல்லி நிறைய விஷயங்களை ஒதுக்கிட்டேன்ப்பா. இன்னைக்கு உங்க நாமத்துல நான் போறேன், கர்த்தருடைய நாமத்துல போக போறேன். எத்தனை பேர் என் கூட வர போறீங்க? இயேசுவை கூட்டிட்டு போங்க. ராத்திரியும் பகலும், இரவும் பகலும் பிரயாசப்பட்டேன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. ஒன்றாகப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவரே உங்க வார்த்தையின் பேரால நான் போறேன், உங்க வார்த்தையை நம்பி போறேன் அப்படி சொல்லி பேதுரு போனாரு. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். வேதம் சொல்லுது, படகு அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார், வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் அகப்படவில்லை. ஆனா உங்க பேர்ல நீங்க சொன்ன பிறகு, உங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போன பிறகு கடலுள்ள அத்தனை மீன் என் வலையில வந்து சிக்கிச்சது, தானா வந்து சிக்கிச்சது. நான் கண்ணால பார்த்தேன். அவன் படகுல விட்டு கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே படகுல இருந்து குதிச்சு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தான். ஆண்டவரே அவருக்கு நன்றி என்று சொல்லி. உங்களே அந்த மாதிரி ஓடோடி வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. ஓடோடி வந்து தேங்க்ஸ் சொல்ல வைப்பார், நன்றி சொல்ல வைப்பாரு. நன்ன வந்தா பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் ஓடி போவேன் 500 கிலோமீட்டர்ல, 600 கிலோமீட்டர்ல, 1000 கிலோமீட்டர்ல, எங்கன்னா சரி நான் இறங்கி ஓடி போய் ஆண்டவருக்கு முதல் நன்றி. யார் ஆண்டவர் உயர்த்துவார்? யாரை தூக்கி நிறுத்துவார்? நன்றி சொல்றவங்கள. பிள்ளைகளே, உன் பிரச்சனை என்னங்கிறது ஆண்டவர் அறிகிறார்.
நீங்க போதும் ஆண்டவரே. இன்றிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஏசப்பா நீங்க போதும், நான் உங்களை நம்புறேன். ஊர் உலகம் எல்லாத்தையும் இதுவரைக்கும் நம்புறேன். யாராலையும் என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது, எவனும் சோர்பட போறதில்ல. நீங்க போதும். உறுதியா நீங்க நிப்பீங்கன்னா என் ஆண்டவர் உனக்காகவே நிற்பார். உனக்காகவே நிற்பார். கர்த்தர் உனக்காக முன்னாடி போவார். உன்னை பாதுகாப்பார், உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை தூக்குவார், உன்னை சுமப்பார், உன்னை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு வேதனை உண்டு. என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். நீங்க அவர் முன்னாடி மட்டும் வச்சு பாருங்க, உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஜெபம் பண்ணும் ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணி கண்ண மூடி. ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அநேகர முழுவதுமாய் அது அபிஷேகிக்க போகிறது. கண்ணை மூடி இருக்கும்போது திறக்காம, அப்ப என்ன அபிஷேகம் பண்ணிருங்க? ஆசீர்வாதத்தினால, இந்த கரத்தின் மேல இருந்து வருகிற வல்லமையினால என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி இருக்கிறவங்க மேல ஒரு அளவு கடந்த ஒரு வல்லமை, ஒரு அடக்க முடியாத ஒரு பவர், ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு நிரப்ப போகுது. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கம்மா. கண்ணை மூடுங்க. இனி நான் சிக்கவே மாட்டேன். ஒரு பவர் என்ன நிரப்பும். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து அந்த பவர் வரும். அது உன்னை உருவாக்கும், உன்னை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா, உன்னை பாதுகாக்கும்.